1½ மாத காலத்திற்கு முன்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற போது, இவரே 100 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக இருந்தால் எங்கள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார் என்பது பொருள்தான் இருக்கிறதே தவிர முதலிடம் 2வது இடம் என்பது அல்ல. இதை காட்ட ஒன்றை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். 20 ஆண்டு காலம் காங்கிரஸ், 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் வெளியே வந்தவுடன் அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார். அதே நிலைதான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் எல்லோரும் சொல்வதைப் போல அல்ல. நான் நேற்றைய தினம் மட்டுமல்ல, ஈரோடு நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது தலைவர் வருவார், நாளை ஆட்சியை பிடிப்பார், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்றுதான் மக்கள் ஆர்ப்பரித்து வருகிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஆக்கப்பூர்வமாக கட்சியாகவே இல்லை, ரசிகர் மன்றமாகவே தான் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை சொல்கிறார்கள். அந்த கருத்திற்கெல்லாம் நாம் பதில் சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக, நிலையாக நாளை எதிர்காலத்தை நோக்கி எங்கள் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நல்லவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் நீங்கள் கேட்கக்கூடும், புரட்சித் தலைவர் அம்மா இல்லையா என்று கேட்கக்கூடும். அவர்களுக்கு பிறகு இந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்சியும் வேண்டாம், புதிய ஒரு முகம் தேவை என்பதுதான் தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்டால் உங்கள் இல்லங்களிலே கூட தெரியும். உங்கள் குழந்தைய சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பா இந்த முறை எங்களுக்கு கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க, உண்மை தானே? அப்படி இருக்கிற போது மற்றவர் கருத்திற்கு பதில் சொல்வது சரியாக இருக்காது.